பேராசை போல பெருவளம் அளித்த தாடகை. வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடல்ல விஸ்வாமித்திர மகரிஷி ராமபிரான் கிட்ட அந்த பயங்கரமான அரக்கி தாடகை யார், அவளோட தோற்றம் எப்படி இருக்கும்னு விளக்கினாரு. கையில பாம்பை போல வளையல்களோடு சூலாயுதம் ஏந்தி காட்டிலேயே வசிக்கும் அந்த பயங்கரமான அரக்கியோட பெயர் தாடகைன்னு சொன்னார். அப்படி பேரையும் தோற்றத்தையும் சொன்ன விஸ்வாமித்திரர் இப்போ அவளோட குணத்தையும் அவ எங்கெல்லாம் என்னென்ன அழிவுகளை செய்திருக்கானும் ராமருக்கு விலாவாரியா விளக்கப் போறாரு. கம்பர் எவ்வளவு அழகா ஆழமா இந்த பாடலை அமைச்சிருக்காருன்னு பாருங்க. உளப்பரும் பிணிப்பு அறா உலோபம் ஒன்றுமே அளப்ப அருங்குணங்களை அளிக்குமாறு போல் கிளப்ப அருங்கொடுமையை அரக்கி கேடு இலா வளப்பரு மருத வைப்பு அழித்து மாற்றினாள். ராமா என்று தொடங்குறார் விஸ்வாமித்திரர். உளப்பரும் பிணிப்பு அறா உலோபம் ஒன்றுமே அப்படின்னா என்னங்க? உள்ளத்திலே ஆழமா ரொம்ப பெருசா வேர்விட்டு கொஞ்சம் கூட நீங்காத ஒரு பேராசை குணம் இருக்கு பாருங்க, அதைத்தான் உலோபம்னு சொல்றாரு. இயாத குணம் கஞ்சத்தனம்னு கூட சொல்லலாம். ஆனா இது வெறும் பண கஞ்சத்தனம் இல்லைங்க. எதுலையுமே தன்னோட பற்று, பிடிவாதம், ஈகை குணம் இல்லாத ஒரு தன்மை. ஒரு மனுஷனோட உள்ளத்திலே இந்த உலோப குணம், இந்த பேராசை ஆழமா ஒட்டிக்கிச்சுன்னா அளப்ப அருங்குணங்களை அழிக்குமாறு போல். கேட்டிங்களா? அளந்து சொல்லவே முடியாத அளவுக்கு எண்ணிலடங்காத நல்ல குணங்கள் ஒருத்தருக்கு இருக்கலாம். நல்ல குலத்திலே பிறந்திருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், கேள்வி ஞானம் உள்ளவராக இருக்கலாம், அறிவுள்ளவராக இருக்கலாம், ஆற்றல் உள்ளவராக இருக்கலாம். ஆனால் இந்த உலோபம், இந்த பேராசைங்கிற ஒரே ஒரு கெட்ட குணம் இருக்கு பாருங்க, அது இத்தனை நல்ல குணங்களையும் மொத்தமாக அழிச்சு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடும். ஒரு சின்ன துளி நஞ்சு பெரிய பாத்திரத்தில் இருக்கிற பாலையே கெடுக்கும் பார்த்தீங்களா? அதுபோலத்தான் இந்த உலோபம். கம்பர் எவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை, மனித மன இயல்பை இங்கே உவமையா எடுத்திருக்காருன்னு பாருங்க. கிளப்ப அருங்கொடுமையை அரக்கி, அதுபோலத்தான் ராமா, அதுக்கு இணையாத்தான் இந்த அரக்கி இருக்கிறாள். அவ செஞ்சிருக்கிற கொடுமைகளை சொல்லவே முடியாது. கிளப்ப அரும், வாயால சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு கொடூரமானவள். கேடு இலா வளப்பரு மருத வைப்பு அழித்து மாற்றினாள். இந்த அங்கதேசம் முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா? கேடே இல்லாத, ஒருபோதும் அழியாத, அளவற்ற வளம் கொண்ட நிலமா இருந்தது. முக்கியமா மருத வைப்புன்னு சொல்றார். மருத நிலம்னா என்னங்க? வயல்வெளிகள், ஆறுகள், நீர்நிலைகள், செழிப்பான விவசாயம்னு செழிச்சு கிடந்த இடம். இந்த அரக்கி என்ன பண்ணிட்டா தெரியுமா? அந்த கேடில்லாத வளமான மருத நிலத்தையெல்லாம் மொத்தமா அழிச்சு பாழாக்கி வெறும் பாலைவனமா மாத்திட்டா. அங்க இருந்த மனிதர்களையும் உயிர்களையும் தாவரங்களையும் செழிப்பையும் எல்லாத்தையும் அழிச்சு அங்க வெறும் அழிவையும் மரணத்தையும் விட்டு வச்சிருக்கா. பாருங்க, கம்பர் ஒரு சின்ன உவமை மூலமா மனசுக்குள்ள ஒரு கெட்ட குணம் எப்படி எல்லா நல்ல குணங்களையும் அழிக்குமோ அதே போல ஒரு கொடூர அரக்கி வெளியில இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பேரழிவை உருவாக்க முடியும்னு நமக்கு உணர்த்திட்டார். இதுதான் கம்பர் பாணியின் மகத்துவம். தாடகை வெறும் தோற்றத்துல மட்டுமல்ல, அவளோட செயல்களாலும் குணத்தாலையும் எவ்வளவு கொடியவள்கிறதை விஸ்வாமித்திரர் இப்போ ராமருக்கு தெளிவா புரிய வச்சிட்டார். அடுத்த பாடல்ல இந்த தாடகை யாருடைய ஏவலால, யார் பேச்சை கேட்டு இப்படி அழிவுகளை நிகழ்த்திக்கிட்டு இருக்கான்னு விஸ்வாமித்திரர் சொல்ல போறாரு.